நீண்ட காலத்திற்கு முன்பு ஒரு நாட்டில் வாழ்ந்த ஒரு சில இளைஞர்கள் ஓரிரை கொள்கையை இறைவன் ஒருவனே என்பதை உறுதியாக நம்பினார்கள். ஆனால் அந்த நாட்டு மன்னன் கொடுங்கோலனாக இருந்தான். மக்கள் அனைவரும் சிலைகளை வணங்க வேண்டும் என்று வற்புறுத்தினான். இங்கு உள்ள சிலைகள்தான் கடவுள், இதனைதான் நீங்கள் வணங்க வேண்டும், மீறினால் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்படுவீர்கள். மன்னனின் மிரட்டலுக்கு பயப்படாமல் தங்களின் ஈமானை காத்துக்கொள்ள அந்த இளைஞர்கள் ஊரை விட்டு வெளியேறினார்கள். ஒரு குகையை தேர்ந்தெடுத்தார்கள். அவர்களுடன் ஒரு நாய் ஒன்றும் சென்றது. குகைக்குள் சென்ற அந்த இளைஞர்கள் இறைவனிடம் தங்களுக்கு நேர்வழி காட்டும்படி பிரார்த்தனை செய்தார்கள். இறைவன் அவர்களுக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்தான். அவர்கள் அந்த குகைக்குள் ஆழ்ந்த உறக்கத்தில் ஆழ்ந்தனர். அவர்கள் இறந்து விடவில்லை, ஆனால் உயிருடன் இருப்பது போலவும் தெரியவில்லை. அவர்களின் உடல் அழுகிப் போகாமல் இருக்க சூரிய ஒளி படும் விதத்தையும் அவர்கள் உடலை பாதுகாப்பாக இறைவன் வைத்து இருந்தார். அவர்கள் அப்படியே 309 ஆண்டுகள் உறங்கினார்கள். விழித்தெழுந்தனர். தங்களுக்குள் பேசிக்கொண்டபோது நாம் ஒரு நாள் அல்லது அரை நாள் தூங்கியிருப்போம் என்று நினைத்தார்கள். பசி எடுத்ததால் தங்களிடமிருந்த பழைய நாணயத்தை கொடுத்து ஒருவரை உணவு வாங்கி வர ஊருக்குள் அனுப்பினார்கள். அவர் ஊருக்குள் சென்றபோது எல்லாம் மாறியிருந்தது. அந்த பழைய நாணயத்தை பார்த்த மக்கள் ஆச்சரியப்பட்டனர். இந்த நாணயம் எங்கே கிடைத்தது? அப்போதுதான் அவர்களுக்கு தெரிந்தது, அவர்கள் பல நூற்றாண்டுகள் தூங்கியிருக்கிறார்கள் என்று. அந்த ஊர் மக்கள் இப்போது இறை நம்பிக்கை கொண்டவர்களாக மாறியிருந்தனர். இந்த கதையின் நீதி என்னவென்றால், இறைவன் மீது நம்பிக்கை வைப்பவர்களை அவன் ஒருபோதும் கைவிட மாட்டான். கடினமான சூழலிலும் கூட அவன் உங்களை பாதுகாப்பான். மறுமை வாழ்வு. மனிதர்களை மரணத்திற்கு பிறகு மீண்டும் எழுப்ப இறைவனால் முடியும் என்பதற்கு இந்த நீண்ட உறக்கம் ஒரு சான்று. இறைவனின் பார்வையில் காலமும் நேரமும் அவனது கட்டுப்பாட்டிலேயே உள்ளது. நாம் அதை புரிந்து கொள்வது மிக முக்கியம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். இது போன்ற வரலாற்று தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.